ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த ஒரு விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ அர்ச்சனாவுக்கு எல்லா விஷயமே தெரிய வருதுங்க. அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தாலே அவ்வளோதான், என்ன பண்ணுவானே தெரில. இதில் வேறு தாலி பிரித்து கோத்தது, இப்போ 2 பேர் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கிறது, இதெல்லாம் அர்ச்சனாவுக்கு தெரிய வந்ததுனால பெரிய பூகம்பமே வெடிக்குது. அதுதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி சூர்யா ஒரு பக்கம் போயிட்டாங்க. இங்கே மாதவி சுரேகா ஒரு பக்கம் இருக்காங்க, சுந்தரவல்லி ஒரு பக்கம், அருணாச்சலம் ஒரு பக்கம். அப்படியே குடும்பமே 4-5 பகுதியாக பிரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒருத்தர் நந்தினியை வெறுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒருத்தர் நந்தினி வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்றதுனால குடும்பமே பிரிஞ்சு போயிடுச்சு. இந்த சமயத்தில் தான் இங்கே நடந்த எல்லா விஷயமே அர்ச்சனாவுக்கு தெரியுது. அதுவும் அர்ச்சனாவுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும், என் பையனுக்கு கட்டி வைக்க அப்படின்ற மாதிரி 4-5 பேர்கிட்ட கேட்க, அது நிறைய பேர்கிட்ட போய் பரவிடுச்சு. நிறைய பேர் ஒருத்தர்கிட்ட போய் பரவும், அர்ச்சனாவுக்கு ஃபேவரான ஒரு ஆளுக்கு போயிடுது. போனதுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தாலி பிரிச்சுலாம் கோக்குற ஃபங்க்ஷன் பண்ணாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தலை பொங்கலுக்காக மாமியார் வீட்டுக்கு போய்க்கிறான் சூர்யா அப்படின்னு சொல்லுமே அவளுக்கு கோவம் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு, நானுமே அந்த ஊர் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள், நானுமே அங்கே போயிட்டு பிரச்சனை பண்ணி அவளை என்ன பண்ணணுமோ பண்ண முடிஞ்சுட்டு என் சூர்யாவை நான் தூக்கிட்டு வரேன். இதுக்கு மேலே என்னால் சூர்யா இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த போய் பட்டிக்காடு வேலைக்காரிக்காக அவன் என்ன வேணான்றான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவன் ஏதோ ஒரு இதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்லவும், அவங்க அம்மா இருந்துக்கிட்டு அதெல்லாம் போகாதடி, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுமா தப்பு? என் கழுத்தில் தாலி கட்ட வேண்டியதாக இருந்தது, ஆனால் அவன் தெரியாதனமாக போயிட்டு அந்த பட்டிக்காடு கழுத்தில் தாலி கட்டி குடும்பம் நடத்துறது கரெக்டு, என் கழுத்தில் தாலி கட்டாது தப்புன்றியா அப்படின்னு சொல்லும்போது, தப்பு நடந்துடுச்சு, ஆனால் இதுக்கு மேலே அதை ஒன்றுமே பண்ண முடியாது அர்ச்சனா, அப்படி விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னால் முடியவே முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வராரு. ஏன் என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்பா நான் போயிட்டு சூர்யாவை கையோட கூட்டு வரேன்ப்பா, என்னால் சூர்யா இல்லாமல் இருக்க முடியலப்பா, ஏன்னா நாளுக்கு நாள் குடும்பமே அவளுக்கு அந்த பட்டிக்காட்டுக்கு ஃபேவராக மாறி என்னை வெறுத்துருவாங்க போல், நான் அதுக்கப்புறம் சூர்யாவை அடையவே முடியாது, என்னோடய லட்சியமே சூர்யாவை அடையிறது தான், அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் எப்படிப்பா அவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க, சரி நீ போம்மா, ஆனால் கூட 4-5 ரவுடி பசங்களை கூட்டுருப்போ, ஏன்னா நந்தினியை அடித்து தூக்கிட்டு அவளை கூட்டுருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரவுடி பசங்க எல்லாத்தையும் கூட்டுட்டு நம்ம அர்ச்சனா போகிறாங்க. இங்கே ஒரு பக்கம் சுந்தரவல்லி வேற நந்தினியை கொல்றதுக்கு ஆள் வச்சுட்டாங்க, இன்னொரு பக்கம் இந்த அர்ச்சனாவும் நந்தினியை கொன்னுட்டு சூர்யாவை கூட்டு வரலான்னு ஆள் வச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ அர்ச்சனா போகிறதுக்கு காரணமே சுந்தரவல்லி ஊரெல்லாம் பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, அந்த ஒரு பொண்ணு ஏன் நானாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆனந்தத்தில் தான் இப்போ அர்ச்சனா கிளம்பியிருக்காங்க. ஆனால் அங்கே போனால் தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. கண்டிப்பாக சூர்யா சாருக்கு இந்த 2 தரப்போட உண்மையான முகம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவார்னே தெரில. பாப்பா என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல்